ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஏவி ரியல் எஸ்டேட். நான் உங்கள் ரமேஷ். இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி ஒரு அழகான பண்ணை வீட்டோட 3 ஏக்கர் தென்னந்தோப்பு விற்பனைக்கு வந்திருக்குங்க. அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு டைரக்ட் நோட்டிஃபிகேஷனாக வரும். தென்னை மரத்தினோட வயசு பார்த்திங்கன்னா 3 வயசு ஆகுது. அங்கங்கே ஒரு சில மரங்கள் பாலை விட ஆரம்பிச்சிருச்சு. மேக்ஸிமம் 1 வருஷத்துக்குள்ளே எல்லா மரமே காப்புக்கு வந்துடும். இந்த தோப்பனோட வாட்டர் சோர்ஸை பொறுத்த வரைக்கும் 700 அடியில் ஒரு போர் இருக்குங்க. அந்த போர் கம்ப்ரெசர் மூலமாக பக்கத்தில் இருக்கிற கிணத்துக்குள்ளே வந்து ஸ்டோரேஜ் ஆகி ட்ரிப் இரிகேஷன் மூலமாக தென்னை மரத்துக்கு எல்லாத்துக்கும் தண்ணி பாய்ச்சுறாங்க. கிணறும் பார்த்திங்கன்னா நல்ல ஆழமான கிரவுண்ட் வாட்டர் லெவல் நல்லா இருக்கக்கூடிய கிணறு. மொத்தம் 80 அடி கிட்டத்தட்ட இருக்கக்கூடிய கிணறு. அதில் இப்போது ஒரு 20 அடிக்கு மேலே தண்ணி இருக்குங்க. மற்ற வருஷத்தை விட இந்த வருஷனோட மழை அளவு ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால தண்ணி வந்து 20 அடி தான் இப்போதைக்கு இருக்குதுங்க. ஆனால் நார்மலாக மழை பெய்கிற மற்ற வருஷங்களில் இந்த கிணத்துல இருக்கிற தண்ணி இந்த 3 ஏக்கராவுக்கு மிச்சமாகவே இருக்குங்க. ஒரு அழகான இயற்கையான சூழலில் 4 சைடுமே விவசாயம் பண்ணிகிட்ருக்கிற, சுற்றியுமே தென்னந்தோப்புகள் அதிகமாக இருக்கிற ஒரு ஏரியாவில் தான் இந்த தென்னந்தோப்பு இருக்குது. இந்த தோப்பு எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பொள்ளாச்சி டு தாராபுரம் மெயின் ரோட்லேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் லொக்கேட் ஆகிருக்கு. உடுமலைப்பேட்டை டு பல்லடம் மெயின் ரோட்லேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இது லொக்கேட் ஆகிருக்கு. 2 மெயின் ரோட்டுக்கு பக்கத்துலேயே இந்த தோப்பு அமைஞ்சிருக்கு. ஒருவேளை நீங்கள் வெளியூர்லேருந்து வர்ற மாதிரி இருந்தாலும் இதனோட ரோடு ஆக்சஸ் மற்ற எல்லா விஷயங்களுமே ரொம்ப மெயின் ரோட்டுக்கு பக்கத்துலேயே அமைஞ்சிருக்கு. குடிமங்கலம் ஏரியாவில் இந்த தோப்பு அமைஞ்சிருக்கு. இந்த லேண்டுக்கு பிஏபி பாசனம் இருக்குது. பிஏபி மெயின் கனால்லேருந்து ரொம்ப பக்கத்துலேயே இந்த லேண்ட் இருக்கிறதுனால பிஏபி தண்ணி பாய்ச்சல் வந்து எந்த ஒரு சிரமம் இல்லாமல் இருக்குங்க. இந்த லேண்டுக்குள்ளே ஒரு பண்ணை வீடு ஒன்று இருக்குங்க. ஒரு பெட்ரூம் இருக்கக்கூடிய வீடுங்க. ஹால், கிச்சன், ஒரு பெட்ரூம் அண்ட் எக்ஸ்டர்னல் பாத்ரூம். ஹால் வந்து 27க்கு 10, பெட்ரூம் வந்து 16க்கு 10, கிச்சன் வந்து 10க்கு 11. இந்த அளவில் தான் இந்த பண்ணை வீடு அமைஞ்சிருக்குங்க. ஃபுல்லாகவே காம்பவுண்ட் வால் இருக்குது. உள்ளே பார்த்திங்கன்னா ஒரு 3-4 கார் பார்க் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு இட வசதி விட்டு காம்பவுண்ட் கட்டியிருக்காங்க. வீட்டை சுற்றிலுமே எலுமிச்சை, கொய்யா இந்த மாதிரி பல மரங்கள் சுற்றியுமே வச்சுருக்காங்க. ஒரு அழகான சூழ்நிலையில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு. காம்பவுண்டுக்கு வெளியில் ஒரு துணி துவைக்கிறதுக்கான ஒரு இடம், தொட்டி, பக்கத்தில் மாடு கட்டுறதுக்கான ஒரு ஸ்பேஸ் எல்லாமே விட்டு கட்டியிருக்காங்க. இந்த தோப்புக்கு சரௌண்டிங்கில் இருக்கிற மற்ற தோப்புகள் எல்லாமே பார்த்திங்கன்னா 20 வருஷம் கிட்டத்தட்ட பெரிய மரங்கள் இருக்குது 2 சைடுமே. அதனால் நல்ல வாட்டர் சோர்ஸ் இருக்கக்கூடிய ஏரியாவாக இது இருக்குது. நல்ல காய்ப்பு இருக்கிற தென்னந்தோப்பு பார்த்திங்கன்னா குடிமங்கலம் ஏரியா சரௌண்டிங்கில் வாட்டர் சோர்ஸ் நல்லா இருக்கிற தென்னந்தோப்பாக இருந்தால் 50 லட்சம்லேருந்து 55 லட்ச ரூபா வரைக்கும் ஏக்கர் போயிட்டுருக்குங்க. இந்த தோப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு அவசர விற்பனையாக வந்திருக்கிறனால அவங்க கோட் பண்ணுற ப்ரைஸே பார்த்திங்கன்னா 43 லட்சம் தான் கோட் பண்ணுறாங்க. அதிலிருந்து ஒரு ஸ்லைட்லி நெகோசியேட் பண்ணி நம்ம வாங்கிக்கலாங்க. ஒரு வேளை அதிக விலை கொடுத்து காய்ப்புள் இருக்கிற தென்னந்தோப்பு வாங்க முடியாது, பட்ஜெட் கம்மியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அதிகபட்சம் 1 வருஷத்தில் உங்களுக்கு வருமானம் வர ஆரம்பிச்சிருங்க. அதுக்கு வந்து ஒரு நல்ல வாய்ப்பு இது. இந்த தோப்பை நீங்கள் விசிட் பண்ணணுன்னாலோ இல்லை மேலும் பல தகவல்கள் ஏதாவது தேவைப்பட்டாலோ ஸ்க்ரீனில் தெரியுற என்னோட நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு விசிட் பண்ணுங்கள். மேக்ஸிமம் எவ்வளோ முடியுமோ நெகோசியேட் பண்ணி நான் வாங்கி தர்றேன். இதே மாதிரி மேலும் பல வீடியோக்கள் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட சேல்ஸுக்கு வீடு, விவசாய நிலம், தோப்பு இந்த மாதிரி எது இருந்தாலும் எங்கள்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்கள். எங்கள் சேனலில் நாங்கள் ப்ரமோட் பண்ணி தர்றோம். தேங்க்யூ.